நான் வந்துட்டேன். நான் மட்டும் ஒத்தையா போனால் போதுமா? எனக்கு துணையா இன்னொரு கொம்மரை. ஏங்க ஒரு குமரி பிள்ளை வர்றான், சின்ன சிட்டு. அவளை பக்குவப்படுத்தி பதப்படுத்தி பத்திரமா அனுப்புங்க. ஏவாச்சி எடுத்து வர சொல்லி அனுப்பிவிட்டுருக்கியா? அடிய சிலுக்கு குழுக்கு சிலுக்கு 2 குழுக்கு வந்து ஆத்தத்தை என்னடா பிள்ளை பத்த பண்ண மாதிரி வர்றா? பொண்டுகளா சித்தான இடையே ராசா வருவாருன்னு ரோசாப்பூ வாங்கி வச்சேன். ராசா வருவாருன்னு ரோசாப்பூ வாங்கி வச்சா. ராசா வருவாருன்னு ரோசாப்பூ வாங்கி வச்சேன். ரோசாப்பூ வாங்கி வச்சேன். ரோசாப்பூ வாடிருச்சே அழகு பொண்டுகளா ராசா வலக்கான ஹலோ ஹலோ நம்பித்தானே ஆணு பொண்ணு ஏறுது வண்டியில் அவன் கொண்டு பள்ளத்தில் இறக்கி விட்டு ஏண்டா ராசை இறக்கணுன்னா அமுக்குனே பிடிக்கிருச்சுன்றான். ஆமாம், ராணா செவன்ஸ் கபடி கிளப் இளமருது நமது அரசநாடு என்ற அரசங்குளம் அன்புள்ளம் 1001 ரூபாய் அன்பளிப்புனை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அன்பு உள்ளத்திற்கு நன்றி கலந்த வணக்கம். யாருக்கு? எனக்கு ராமண்ணா 7 ஸ்டார் இளமருது அரசநாடு என்ற அரசங்குளம் அன்புள்ளம் பப்புனாக நடிக்கும் சுபார்மு அவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கி அன்பளிப்புனை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அன்பு உள்ளத்திற்கு நன்றி கலந்த வணக்கம். இங்கே உண்டா? அதை கொடு. இதற்கு நீ பிடிக்கிற கொடுங்க. நீ உள்ளூர் காலம் நீ வாங்கினா வாங்கட்டேன்னா அது என்ன கொடு? எழுதிட்டு வந்திருக்கேன். ஐயா, நான் எங்கள் வீட்டில் நான் ஒரே பொம்பளை பிள்ளைங்க. நான் எங்கே யாருமே காணா கேட்குறதுக்கு. சரி, பூராத்துக்கு மூத்திரம் நெருக்கிடுச்சு போல். சரி போயிட்டு வாங்க. இன்ன வரைக்கும் அடிச்சு அடி அந்த மாதிரி இருக்குல்ல, என்ன பண்ணுறதுங்க. வண்டியில் வரும்போதே வகுத்த கலக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ டிரைவர்கிட்ட சொன்னேன், ஐயா வண்டியை ஓரம் பண்ணு பாட்டுங்க, போய் பீ வென்ட்டு வந்துடுறேன் அப்படின்னேன். ஐயா அப்பா என்னடா ஒரே நாத்தம் முடிக்குது அப்படின்னா போயிட்டு வர குண்டி கழுவ தண்ணி இல்லை. அப்போ தான் அந்த முருகன்கிட்ட கேட்டேன், அப்பா மட்டும் தண்ணி இருந்தால் கொடுப்பா, வண்டியில் யாரும் ஏற்ற மாட்டுறாங்க, லேசா சலுப்புன்னு அடிச்சுக்கிறேனே. ஏ தண்ணியெலாம் தர முடியாது, அந்த செடியை பிடிக்கி தேடினாப்புல. செடியை பிடிக்கி தேய்க்கிறேன், ஒரே எரிச்சல். சண்டால பாய்ப்பையை செந்தட்டியை காமிச்சிருக்கேன், மொந்தட்டி வீங்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு குண்டி 4 குண்டியாக தெரியுது. ஐயோ அப்பா என்னடா பண்ணுறது, வண்டியில் யாரும் ஏற்ற மாட்டாங்கன்னு திரும்ப இந்த கருப்பு ராசாட்டை போய் கேட்டேன். ஐயாப்பா கருப்பு மட்டும் தண்ணி இருந்தால் கொடுப்பானே. தண்ணியெல்லாம் தர முடியாது, ரோட்டில் கல் கலந்து எடுத்து தொடச்சிட்டு போடினாப்புல. ரோட்டில் போய் கல்லை தேடி பார்க்குறேன், ஒரு பக்கம் கிடைக்கல. ஒரு இடத்துல மட்டும் பளிச்சுன்னு தெரிஞ்சு மயில் கல். அதில் போய் துடைக்கணும்னு போகிறேன். யாரோ குடிகார பக்கி பீர்பாட்டில் உடைச்சா அதில் விட்டுருக்கேன். எனக்கு தெரியல. லேசாக தூக்கிக்கிட்டு 2 இழுவை தான் இழுத்தேன். 4 3 கிழிச்சிருச்சிருச்சுங்க, ரத்தமாக ஒழுகுன்னா இந்த பாய்ப்பைய கருப்புட்ட ஐயா செஞ்சது செஞ்சுட்டடா செய்வன மாதிரி இந்த மருந்தை போடுறான்னு மருந்தை கொடுக்க மருந்தை தூக்கி ஓரமாக போட்டுட்டு மூக்கு பொடி அள்ளி உள்ளே அடிச்சுட்டானியா. திகுன்னு காந்தது. இப்போ எப்போ இருக்குது தெரியுமா, இந்த பல நாள் ஊறி போனால் நார்த்தங்காய் ஊறுகாய் பூசணம் முடிச்சு போயிருக்கும் பார்த்துருக்கீங்களா. இந்தா வேணாம்ப்பா, அதுக்கு மேலே வேணாம், இங்கிட்டுக்கு மிளகாப்பொடி வந்தாலும் வந்துடும். அந்த மாதிரி ஆகிப்போச்சுங்க. எங்கள் வீட்டில் நான் ஒரே பொம்பளை பிள்ளை. நான் ஆமாம், இங்கே வாடா, அங்கே போயிட்டு ஈங்கிட்டு இருக்க.
நான் பிறந்த உடனே எங்கள் ஆத்தாளுங்க அப்படின்னு செத்து போயிட்டாங்க. ஆமாம், என் மூஞ்சில் முழிச்சுனா இன்னைக்கு நீங்கள் 4 பேர் என் மூஞ்சில் முழிச்சிருக்கீங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்கப்பா. எங்கள் கிளவி தான் வளர்த்து வந்துச்சு. 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கணுங்க. 8ஆவதுல பெயிலாக போகுமே பள்ளிக்கூடத்தை விட்டு நிப்பாட்டேன். ஆமாம், பள்ளிக்கூடத்தை விட்டு நிப்பாட்டினோடனே வயசுக்கு வந்துட்டேனுங்க. ஆமாம். ஏய் லூசு போல கேட்குறத ஒழுக்க மக்கள் என்ன மாதத்துக்கு வந்தியா? உன் இளவு வெட்டு எடுக்கத்தேன் கேட்குற மாதிரி கேள்வி. வயசுக்கு வந்து தெரியுமா தெரியாதாப்பா உனக்கு? அப்படி சொல்றா. ஊர் உனக்கு எந்த ஊரா தம்பி? சரி சரி, நீ அது குடிச்சிட்டே தெரியா. உனக்கு வீடு அங்க, உனக்கு வீட்டில் நிலம் வச்சு கட்டிருக்கியாடா? நீ படுத்தினா நிலம் தெரியுமா? நில அடுத்த மாதம் 7ஆம் தேதி நான் வயசுக்கு வருவேன்டா. ஆமாம், ஒரு போட்டோ இருறா, ஒரு போட்டோ பிடிச்சி ஒரு பிரேம் பண்ணி தரேன். அப்படியே அந்த போட்டோ எடுத்ததை கொண்டு போய் ஒரு நிலையில் கட்டி தொங்க விட்டுரு. நாடகத்துக்கு வரும்போது அதில் முழிச்சிட்டு வாடா புங்கு தலையன் பேசுகிறேன் பாரு பேச்சு அப்படின்னு பாருங்க. என்னைக்கு வராத மாமே அண்டா கிண்டாவெல்லாம் தூக்கிட்டு வர்றேன். சீரு சீமந்தமெல்லாம் கொண்டு வந்து வச்சானுங்க. வச்சுட்டு அந்த குடிசையில் லேசாக ஓட்டையை போட்டேன். குடிசையில் ஓட்டையை போட்டோன்னே எனக்கு வதக்குண்டுச்சு. சண்டால பைப்பை இன்னைக்கே ஓட்டையை போட்டேன். நம்மளை என்னைக்கு இருந்தாலும் ஓட்டையை போடத்தானே போகிறாங்க அப்படின்னு நினச்சி பார்க்குறேன். குடிசை முன்னாடி லோக்கையை தூக்கி போட்டிருக்கானுங்க. முண்டை அது தெரிஞ்சா அது தெரியும். என்ன 40 வருஷம் ஆகும்டா உனக்கு? உலக்கைக்கு லோக்கைக்கு 2 வித்தியாசம் இருக்குது. 35 வயசு வரைக்கும் உரலில் கணக்காக குத்துறதுக்கு பேர் உலக்க. 35 வயசை தாண்டிச்சுன்னா பூணு கலண்டர், அதுக்கு பேர் லோக்க. தூக்கி மூளையில் ஊன்றாண்டுருவேன். உனக்கு எது எனக்கு எது பிடிக்குது? உன் உலக்க தெரிக்க போகுது பார்த்துக்க. சூதான மரம் கிளவிட்ட கேட்டேன், பாட்டி இந்த உலக்க எதுக்கு போடுறாங்க? காத்துக்கரு பண்ணுறதுக்கு அப்படின்னாங்க. இல்லை பாட்டி, காத்துக்கருப்புன்னு எனக்கு இந்த இதை பற்றி தெரியாது அப்படின்னேன். லூசு சிரிக்கி இந்த உலக்கையை போட்டு இப்படி தாண்டனா உலக்க குறுக்க கிடக்கும். ஒரு விளக்கமாறு, ஒரு கருக்கருவா, ஒரு உலக்க. அது 3 எதுக்குடி போடுறாங்க? அது தெரிஞ்சா நீ எதுக்குள்ள நாடத்துக்கு வர பாய்ப்பல? அடி பொம்பளை பிள்ளைக்கு தானே, உனக்கு தானே தெரியும். அந்த குறுக்க தாண்டும் போது பொம்பளை பிள்ளைக்கு தீட்டு 30 நாளைக்கு எங்கேயும் போகக்கூடாதுல. ஆமா, தீட்டுண்டா என்ன தெரியுமா? அதுதான் தெரிஞ்சா எதுக்குடி நான் இப்படி இருக்கேன்? தீட்டுண்டா தெரியுமாடா? தீட்டு பார்த்திருந்தாத்தே நான் இப்படி. லூசு போல நான் சொல்றேன் வாங்கிக்க. சொல்லுடி. தீட்டுண்டா தெரியுமா? தெரியாதுடி. அதோட நிப்பாட்டுறா. தீட்டுன்னா பொம்பளை பிள்ளைக்கு தீட்டு கிடையாது. அப்புறம் உன்னதான் தீட்ட சொல்றேன் மாமனை. ஓஹோ, அந்த அது கத்து துபக்கு டொபக்கு. ஆமா, அது தீட்டு, அதுதான் தீட்டு. இந்த அந்த உலக்க கிடக்கும் போதே பாத்துக்கிறேன். இந்த உலக்கை விட்டு வேற உலக்கை தாண்டினா அந்த விளக்க மாத்திலேயே அடிப்பாங்க. இதுக்குத்தான் விளக்க மாறு. அது மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி நீ மீறி போனேன்னா உன்னைய படுக்க போட்டு கருக்கருவால குறவலையே குற 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 குறன்னு அறுத்துப்பிடுவாங்க. அதுக்குனாலதான் 3 கொடுக்குறேன். அது எதுக்கு உலக்க முத போடுறாங்க தெரியுமா? எதுக்கு? நீ இந்த வயசுக்கு வந்துட்டேன்னு சொன்னேல, அதை பார்த்துட்டு இந்த உலக்க மாதிரி இன்னும் எத்தனை உலக்கைய பார்க்க போறாளோ அப்படின்றக்காண்டிதான் அதை சொல்லி முடிச்சிட்டா. லூசு போல திரும்ப ரினியூவல் பண்றியா நீ? சரி, கருக்குறவா எதுக்கு? அதுன்னு சொல்லிட்டேனடா, குறை குறைன்னு உன்னை அறுக்கிறதுக்கு. சரி, அப்புறம் எதுக்கு சொன்னபடி கேட்கலனா? சரி, ஆமா நான் வந்துட்டேன். எங்க அவளை காணமே? யாரு அவ? உன் தோழி. அடியே அடியே வாடியே ஆட்டோரலு குட்டு 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 குபக் குபக். மாமா துமுக்கு துமுக்கு. அவளே பாவம் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கா. படியில இறங்கி வரணும். என்னடி சரமா? ஆசை என்றால் மனம், மனம் இங்கே அடியிலே தொங்குது கண்ணம். நல்லா புடிச்சு பூவே பூச்சூடவா. அருமையான பாட்ரி. உன் நெஞ்சில் பால் பீச்சு. என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? பூ பூவா பூத்திருக்கு பூமியிலே 1000 பூ. பூவிலே சிறந்த பூ என்ன பூ? என்ன பூ? லூப்பு. அதுவே பாதுகாப்பு. ஏன்டி எடுபட்டவளை என்னடி பேசுற நீ? என்னடி நல்லா அழகா பாடுறீ. நான் ஒரு சிந்து. இடையில டொயன் 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 நல்லா சொல்லு. சும்மா நாக்க டொயன் டொயன். அப்படிதான். நான் ஒரு சிந்து. டொயன் டொயன். சும்மா தான் இருந்து கொள்ளடா. ஏன்டா ஏன் வாய் வலிக்கும்னு அவர் அடிக்கிறாரு. நான் ஒரு சிந்து கக்கூசு பொந்து நாத்தம் பொறுக்கவில்லை. கப்பு இருந்தும் தண்ணி இருந்தும் சல்பு சல்பு அடிக்கவில்லை. இங்க வா. சரி, என்னை எது கூப்பிட்ட?
காட்டு காவலுக்கு போகணுடி. நீ புதுசா வேலைக்கு வந்திருக்க, உனக்கு எதுவும் தெரியாது. ஆமா, அப்பா உன்னை வச்சிருக்காரு. ஆமா கேள்விப்பட்டேன். இரு, எனக்கு ரொம்ப நாள் ஒரு சந்தேகம். என்னடி? நீ வயசுக்கு வந்துட்டியா? சிரிக்காதப்பா, அந்த பிள்ளை இப்ப கோவிச்சுக்கிற போகுது. என்ன சொன்னீங்க? ஏய், என்னைய பார்த்து எத்தா தண்டி கேள்வி கேட்குறா. ஏய், ஏ சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வயசுக்கு வந்துட்டேன்டி. ஆமா, நீ வந்துட்டியா? யார், நானா? ஆ. ரூசு சிரிக்கி, நான் வயசுக்கு வந்து 22 வருஷம் ஆச்சு. அப்ப கிளட்ட முடியா? இங்க வாடி, கிளவி கிடையாது. கோயிலுக்கே பெரிய குலை போடுற உழவி நானு, தெரிஞ்சுக்க. குலவை? ஆமா, எத்தனை கிளவி இல்லைன்னா கோயில் இல்லாத லூஸ் சிரிக்கி. ஊர்ல ஒரு கிளவி இருந்தா தான் விஷயத்த சொல்லி கொடுப்பா. அடிய சக்கலாத்தி, இந்த வழியில போகாதா, இப்படி போகாதா, இப்படி போறோம்னு குத்துவ பார்த்து குரல நோக்கு தெரிஞ்சுக்க. எது வேணாலும் எனக்கு பிடிக்கும், இந்த சக்காலாத்தி மட்டும் எனக்கு சுத்தமா பிடிக்காது. பிடிக்கவே பிடிக்காது. எதுல வேணாலும் பங்கு போடுவேன், புருஷன்ல மட்டும் நான் பங்கே போட மாட்டேன். சுத்தமா பிடிக்காது. எட்டி கட்டி பாத்துறாத வீட்டு பக்கம். எதுக்கு கூப்பிட்டே நீ? நானா, அம்மா வர்றாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அம்மா ஏண்டி இவ்வளவு அழகா இருக்க? நான் தான் கேட்டேனே, நீ வயசுக்கு வந்துட்டான்னு கேட்டேன். நீ சொல்றத அவங்க எடுத்துட்டான். ஏன்னா இனிய பேச விட மாட்டேங்க. அவெல்லாம் கெடுக்கவே இல்லை. என்னத்தை கெடுத்தேன்? எங்க எடுத்தேன்? சின்ன பிள்ளடி, உன்னெல்லாம் அந்த வார்த்தை சொல்லாத, சரியா? வயசுக்கு வந்துட்டியா? வயசுக்கு வந்துட்டேன். வயசுக்கு நீ எப்படி வந்த? நீ வயசுக்கு வந்துட்டியா? நீ வந்து 22 வருஷம் ஆகுது. 22 வருஷம் ஆச்சு. நீ தான் எனக்கு முன்னாடி வந்திருக்கிற. ஏன் கல்யாணம் முடிக்கல தெரியுமா? ஏன்? மரணவன்லாம் கடிக்கிறான், குடிக்கிறான், போயிடுறான். கடிக்கிறியா? குடிக்கிறான், போயிடுறாங்க. குடிக்கிறான், போயிடுறானா? என்னத்தடி? அதாவது வடையை கடிக்கிறாங்க, வடை குடிக்கிறான், போயிடுறான். ஒருத்தன் கூட சரின்னு சொல்ல மாட்டேன். நீ டீ ஸ்டால் வச்சிருக்கியா? இல்லடி, பால் பண்ண வச்சிருக்கேன், சொசைட்டி பால் பண்ண. ஏமா அது எதுக்கு தெரியுமா ஓடிடுறேன்? மொசர அப்படி மொகர அத சொல்லு. ஏண்டி ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் கறப்ப? சரி, நீ வயசுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? நான் வயசுக்கு வந்தா 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷம். எதுவும் பழக்கம் இல்லையா? என்னடி கிளம்பணும்ல? துணி மாத்திட்டு இருக்க மாட்டோம். இல்லை அது ரைட்டா, கரையை நடத்த சொல்ல சரிதான். அதாவது வந்து நான் 4 வருஷம் ஆயிடுச்சாமா. ஆமா. ஏன் இவ்வளவு அழகா இருக்க? உன் அழகின் ரகசியம் என்னடி? சூனாப்பானா தைலம் போடுறேன். சூனாப்பானா தைலமா? இந்த பேர் எங்கேயே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே. அது நம்ம கம்பெனி உள்ளதுமா? நம்ம கம்பெனில புதுசா வந்திருக்குதோ? அந்த தைலம் எப்படி தயார் பண்றாங்க? தைலம் வந்து நம்மகிட்ட இருந்து நீர் எடுத்து தயார் பண்றாங்க. நம்மகிட்ட நீர் எடுத்தா? நாளை என் வீட்டுல சொம்பு தண்ணி கூட கொடுத்ததில்ல. நம்ம கிணத்துல தண்ணி எடுத்து தயார் பண்றாங்கம்மா. தயார் பண்றாங்களா? ஆயில் இறக்கணும். ஆயில் கஷ்டப்பட்டு இறக்கணும். ஆமா. டெய்வர்ட்ட தைக்கிறேன். டிரைவர் வண்டி தானடி ஓட்டுவாரு? இல்ல, பொண்டாட்டி டெய்லர். பொண்டாட்டி டெய்லரா? ஊட தப்பாரு. ஊட தப்பாரா? உனக்கு பொண்டாட்டி தைச்சா அவர் தைச்சாரா? புருஷன் தாமா தைச்சாரு. புருஷன் தைச்சாரு. உனக்கு ஆம்பளை தைச்சா தான் பிடிக்குமா? ஆமா. ஏன் அப்படி? அவர் ஊசி நல்லா இருக்கு. ஊசி நல்லா இருக்கா? பொண்டாட்டி புருஷனும் ஒரு மிஷின் தானே வச்சிருக்காங்க, எப்படி ஊசி நல்லா இருக்குங்க? அவர் ஊசி மட்டும். அம்மா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. என்ன? அவர் வந்து பொண்டாட்டி லிஸ்ட் எடுக்கிற நேரத்தில் இவர் போய் தப்பாரு. லிஸ்ட் எடுக்குதா? ஆமா, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கும்போது. ஓய்வு எடுக்கிறப்ப ஏன் அம்மா சத்தம் கேட்குது? இது பேசாத. அம்மா அம்மா துள்ளுவதோ இளமை, தேடுவதோ தனிமை, துள்ளுவதோ இளமை, துள்ளுவதோ இளமை, தேடுவதோ தனிமை, அள்ளுவதே திறமை, அத்தனையும்
அம்மா வணக்கம். வணக்கம் தோழி, அருமையான வணக்கம். உங்க அப்பா தான் என்னை வச்சிருக்காரு. எதுக்காக? வேலை. என்ன வேலை? ஊழமாட செய்யறது. என்னடி ரொம்ப அமைதியா இல்லம்மா, பேசுறீங்க? ஊட வேலை இவனை பார்க்கறதுக்கு. நம்பாத. ஊட வேலை பார்க்கறதுக்கு. என்ன வேலை? உள்ள எடுக்கிறது வைக்கிறது. ஐயோ பூதியாச்சு அதையா நீ வேற. இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்கிற, ஆமாம்மா. அடக்க ஒடுக்கமான பெண்ணா இருக்கிற. எப்படி பெண்களுக்கு உண்டான எப்படி அழகா இருக்காளா அம்மா அவளா? அம்மா அத்தத்தோ, நீங்க இப்ப சொல்ல வந்து எனக்கு ஞாபகம் வருதுமா. என்னது? எங்க ஊர்லயே குத்தினி பத்தினா நான் தான். ஏய், கேரு, அடக்க ஒடுக்கமா பேசி பழகணும். அழகான பெண்மணியா இருக்கிற, அடக்க ஒடுக்கமான பெண்மணியா இருக்க. பெண்களுக்கு உண்டான அச்சம், மனம், நாணம், பகிர்ப்பு இது எல்லாமே அனைத்துமாக இருக்குது. என்னங்க, அனைத்தும் இருக்கா இல்லையா? அடக்க ஒடுக்கமான பெண்ணா இருக்கா? எல்லாமே இருக்கு. இருக்கா? இருந்துட்டு போகட்டும். இருந்தாலும் காவலுக்கு அப்பா வந்து விஷயத்த சொன்னாரா? ஆமா, ஆமா. காவலுக்கு போக சொல்லிட்டாரு. ஏம்மா காவலுக்குன்றீங்களே, காவல் போய் நான் முன்ன பின்ன போனதில்லை. இல்லடி, நானே முன்ன பின்ன போனதில்ல காவலுக்கு. இல்ல, அவ வந்து நீ வர்ற தைரியத்துல தான் நான் ஏம்மா, சொல்லி வர்றேன். உங்க தோழி முன்னாடி போயிருக்க மாட்டா, பின்னாடி போயிருப்பா. அம்மா அவரையும் சேர்த்து தானே கூட்டிட்டு போனோம். ஆமா. இருந்தாலும் உன்னுடைய தைரியத்துல தான் நாங்க எல்லாரும் வர்றோம். சரிங்கம்மா. ஆமா, ஆனா அதனால வந்தாருன்னா நான் வரல சாமி. அப்படியா? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுடி. எல்லா பேரும் சேர்ந்தா தானே காவலுக்கு போக முடியும். ஆமா. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இருந்தாலும் காவலை ஒதுக்கி வச்சுட்டு எல்லாம் சேராம சேர்ந்திருக்கோம், கூடாம கூட்டி இருக்கோம். ஆமாம்மா. ஆடி பாடி விளையாண்டுட்டு அப்புறம் காவலுக்கு போலாமா? ஆடி பாடி வேலை சந்தால அலுப்பு இருக்காது. அதுல ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் புள்ள பிறக்கும். ஏய், அழகு இருக்காது. சேர்ந்தாத்தாம அழகும் புள்ளையும் பிறக்கும். பறந்துட்டு போகுது. தொட்டால் அப்படியே பூ மலர் மாதிரி முகம் மலர்ந்துடும். அது மலரட்டும். இருந்தாலும் இங்க எப்படி எல்லாம் நந்தவனத்துக்கு வந்துட்டோம். அருமையான நம்மளுடைய சொந்த அருமையான வனம். மாங்காய் காய்ச்சி தொங்குறத பாருங்க. மாங்காய் தொங்குறத பாருங்க. அடே அப்பா, அருவி ஓடுதுடி பக்கத்திலேயே. அருவி நடுமயத்துல போகுது. இருந்தாலும் குறிஞ்சி மலர்கள் எல்லாம் பூத்து குலுங்குது இல்லையா? எப்பேற்பட்டவன் நம்முடைய சொந்த வனம். இந்த சொந்த வனத்துல குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்குதடி தன்னாலே. குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்குதடி தன்னாலே. குறுகுறுத்த வண்டிரண்டு பறக்குதடி முன்னாலே. தந்தானத்தனா, தனதனததினா, தந்தானதனா, தனதனததினா. இந்த குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்குதடி தன்னாலே. வெள்ளிமலை மான்கள் எல்லாம் துள்ளுதடி மலையிலே. விலகு வந்த சங்குநாதம் முழங்குதடி மலையிலே. பச்சை மாலை பவள மாலை மின்னுதடி கழுத்திலே. மூன்று மாலை சேரும் இந்த வேடுவரின் குலத்திலே. பச்சை மாலை பவள மாலை மின்னுதடி கழுத்திலே. மூன்று மாலை சேரும் இந்த வேடுவரின் குலத்திலே. இந்த குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்குதடி தன்னாலே. மயில் இருக்குது, குயில் இருக்குது, வள்ளிமலை நிலத்திலே. வேல் இருக்குது, வில் இந்த இருக்குது, வஞ்சியரே முகத்திலே. பால் மணக்குது, பழம் மணக்குது, பறவை கூடும் வனத்திலே. இங்கே தேர் இருக்குது, தேர் இருக்குது, வேடுவ குலைப்புறத்திலே. பால் மணக்குது, பழம் மணக்குது, பறவை கூடும் வனத்திலே. தேர் இருக்குது, தேர் இருக்குது, வேடுவ குலைப்புறத்திலே. குறிஞ்சியிலே ஒரே குலுங்குதடி தன்னாலே. தந்தானதா, தனதனததினா, தந்தானதனா, தனதனததினா, தந்தானதனா, தனதனததினா, தனதனததினா. தோழி, என்னதான் நான் வனங்களை எல்லாம் வர்ணிச்சுக்கிட்டே இருந்தாலும் நேரம் ஆகிக்கிட்டே இருக்குது இல்லையா? சரிம்மா. ஏன்னா வர வேண்டியவங்க எல்லாம் வரணும். அதனால பறவைகள்லாம் வந்துருச்சு. ஒரே விரட்டா விரட்டிடலாமா? வருமா பறவை விரட்டுறது சேர்த்தேன். ஆமா, இந்த நாடகம் என்ன நாடகம்? வள்ளி திருமணம் வள்ளிருமன் நாடகம் தானே. வள்ளிமிக்கு பெருமை உண்டுல்ல. இருக்கு. இந்த அரச நாடுன்ற அரசன் குலத்துல வள்ளி ஒரு ஆட்டு ஆடணுமா இல்லையா? ஏ,
முதல்ல ஆடணுமா இல்லையா? உங்க அப்பா என்ன சொல்லி விட்டாரு? உங்க அப்பா முதல்ல என்ன மண்ணு மிதிக்க சொல்லி கொடுக்கலையா? ஏய் என்ன பண்ண சொல்றப்ப? நீ ஆடணும்மா. ஆடுறதுக்கு தானே நீங்க வந்திருக்கீங்க. நாங்க ஆடுறதுலாம் பித்தலாட்டம், நீங்க ஆடுறது உண்மையான ஆட்டம். என்னைக்கு பப்புன்னு பல்ட்டி அடிக்காதுன்னா அன்னைக்கு நாடகம் கெட்டு போச்சு. இருந்தாலும் பறவைகளை விரட்டிக்கிட்டே ஆடணுமா? ஆடணுமா? ஆமா, உண்மையை தான் சொல்றேன். ஜோர கை தட்டுங்க. சூப்பரா ஆடு இந்த பிள்ளை. சும்மா அப்படியே நடிக்கிட்டு அடி பாட்டே கிளப்புற ஆட்டம். மாணவம் போக்கிடும் அருள் நேரம். இவதானே அட சொப்பன லோகத்தின் தேன்தானே சொப்பன சுந்தரி இவதானே தேரோடும் எங்கள் சீரான மதுரையிலே ஊரார்கள் கொண்டாடும் ஒயிலாட்டம் ஓடி
சரி உங்களுக்கு கறி பிடிக்க நாங்க வந்திருக்கோம். ஆ. அந்த பிள்ளைகிட்ட மட்டும் நல்லா என்கிட்ட மட்டும் இப்படி என்ன போட்டாவா பிடிக்கிறீங்க? ஏய், ஆஹா, நான் ஏத்துக்கிற மாட்டேன். ஆடுங்க. ஆடை பறவைகளே ஓடி போங்க, நாங்க பாட்டு பாடி சொல்லுவது கேட்கவில்லையா? ஆடை பறவைகளே ஓடி போங்க, நாங்க பாட்டு பாடி சொல்லுவது கேட்கவில்லையா? அடுத்தவங்க சொத்து மேல இந்த ஆசையா? இங்க இரு, என்ன பண்ணிக்கிறீங்க? போயா நீ அங்கிட்டு சும்மா பெட்டிக்கார போயாம என்னையவே குறுகுறுன்னு சென்னைக்கு போட பாக்குற. ஏய், அடக்க ஒடுக்கமா பேசி பழகணும். ஆ, சரிம்மா, சரியா? சரி. ஆ, மன்னிச்சு. இந்த இடத்துக்கு முக்கியமானவங்க எல்லாம் வருவாங்க. ஆமாமா. அப்படி யாராவது வந்தா என்ன பண்ணுவீங்க? இன்ன வரைக்கும் ஆடுனாங்கல்ல, சோற எல்லாரும் கைதிட்டு இடையில ஒரு தடுத்து தட்டுறீங்கல்ல. சரி, கை வலிக்குது விடு. போதும். நன்றி நன்றி, வாழ்த்து. இருந்தாலும் முக்கியமானவங்க எல்லாம் வருவாங்க இல்லையா? அவங்க வந்தா என்ன பண்ணுவீங்க? என்னடி பண்ணுவ? வந்தா வணங்குறோம். நீங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு என்னையும் கூப்பிடணும். சரி. போகலாமா? ஆனாலும் சோ சோ பாவடை உண்டை பாவடை தூக்கி ஆடுற நீ ஒரு சபையில் அப்புறம் பாவடையை கழட்டி போட்டு அடைச்சுடுற. இடுப்பு கட்டி ஆடுற. ஹலோ, அரசு வல்லால வட்டிக்கு பெருமை தேடியை கொடுத்த மாதிரி அரசோல் கிராமத்துக்கு பெருமை தேடியை கொடுத்த என்னை அருமை மகள் கலையரசிக்கு என்னுடைய சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் பொன்னாடை பற்றி கருவுறுத்துது. ஏய், எனக்கு மாமா அவரு இப்ப சரியாத்தான் சொல்லியிருக்காரு. என்ன விஷயம்? ஆ? மகன் நல்ல உடனே இருக்கட்டும். எனக்கு பொன்னாடை அணிவித்த கௌரவப்படுத்திய ஊர் பொதுமக்களுக்கும் ஆறுமுகம் அப்பா அவர்களுக்கும் எனது சார்பாகவும் கலைஞர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. அவர்களுடைய குடும்பத்தாருக்கே மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம்.